வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பாடம் 6 படிக்க போகிறோம். அதாவது பாடம் 6. சரியா? அது என்னன்னா இயேசுவின் பிறப்பு. சரியா? அதாவது இயேசு எப்படி பிறந்தார் என்று நாங்கள் படிக்க போகிறோம். அதுக்குரிய வேத பகுதியை நாங்கள் முதல்ல பார்க்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 26 வசனத்திலிருந்து 38 வசனம் வரை. லூக்கா 1 அதிகாரம் 26 வசனத்திலிருந்து 38 வசனம் வரை. இன்னொரு வேத பகுதியும் இருக்குது. அதாவது லூக்கா 2 அதிகாரம் 4 வசனத்திலிருந்து 7 வசனம் வரை. இயேசுவின் பிறப்பு. இயேசுவின் பிறப்புன்னு சொன்னால் நாங்கள் எதை யோசிப்போம்? நத்தால் பண்டிகை தானே, கிறிஸ்மஸ்ன்னு தான் நாங்கள் யோசிப்போம். கிறிஸ்மஸ்னால் நாங்கள் என்ன யோசிப்போம்? எல்லாரும் சாண்டா கிளாஸ் எப்போ எங்களுக்கு பரிசு தருவார், அவர் என்ன கிஃப்ட் தருவார், என்ன பரிசு தருவார்னு தான் நாங்கள் யோசித்துக்கிட்டு நாங்கள் கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலே அதே எண்ணம் தான் எங்களுக்கு வரும் தானே. நாங்கள் இப்போ ஒரு புதிய விதமாக நாங்கள் அதை சிந்திப்போம். ரைட். இப்பொழுது கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்கள் யாருனாவது இப்போ என்ன எதிர்பார்ப்பீங்க? எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பீங்க? எல்லாரும் பரிசுகளை எதிர்பார்ப்பீர்கள் தானே. பரிசுகள் என்ன பரிசு கிடைக்கும்? சண்டே ஸ்கூலில் என்ன பரிசு கிடைக்கும்? நாங்கள் வழிபடுற ஆலயத்தில் எங்களுக்கு என்ன பரிசு கொடுப்பாங்கன்னு தான் நாங்கள் எல்லாரும் சிந்திப்போம் தானே. ரைட். அப்போ கடவுள் நாங்கள் யோசிப்போம், கடவுள் எங்களுக்கு என்ன பரிசு கொடுத்துருக்காரு சொல்லுங்க பாப்போம். தன்னுடைய மகனை பரிசாக எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அவர் யாரு? இயேசு. கடவுள் எங்களுக்கு கொடுத்த மிக பெரிய பரிசு என்னது? இயேசு. அவருடைய ஒரே மகனாகிய இயேசு தான் எங்களுக்கு அவர் கொடுத்த பெரிய பரிசு. பெரிய பரிசு இயேசு. ரைட். அவர் எப்படி பிறந்தாரு, என்ன நடந்தது என்று நாங்கள் இப்போ அந்த கதைக்குள்ளே நாங்கள் போகலாம். அதாவது கடவுள் ஒரு மரியாள் என்ற ஒரு கன்னியஸ்திரியிடம் ஒரு தூதரை அனுப்புகிறாரு. அந்த தூதரை பெயர் என்னது? காபிரியேல். காபிரியேல் தூதர் மரியாளிடம் போயிட்டு சொல்கிறாரு, உமக்கு ஒரு குமாரன் ஒன்று கொடுக்கப்படுறாரு, அந்த குமாரனை நீ பெற்றெடுக்க வேணும், அவருடைய பெயர் இயேசுன்னு சொல்கிறாரு. சரியா? அப்போ இயேசு மரியாளின் மூலமாக மரியாளுடைய வயிற்றிலிருந்து அவர் எம்மை போல பிறந்தாரு என்று நாங்கள் பார்க்கலாம். இந்த கதையெல்லாம் இந்த பைபிளில் இந்த வேத பகுதியிலேருந்து நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது அதே மாதிரி அவர் எந்த ஊரில் பிறந்தாரு, யார் அவரை சந்தித்தார்கள் என்று நாங்கள் பார்ப்போம். சரியா? இயேசு கடவுளின் ஒரே மகன். சரியா? ஒரே மகன் கன்னி மரியாளின் மூலமாக அவர் பிறந்தாரு. அவருடைய வயிற்றிலிருந்து நமக்கு இந்த உலகத்துக்கு பிறந்தாரு. பெத்லேhem ஊரில், அதாவது பெத்லேhem ஊரில் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு. அவர் கடவுள்னா அவர் பெரிய ராஜா தான், இந்த உலகத்தை படைத்தவர் தான் கடவுள். அப்போ அவர் எப்படி பிறந்திருக்காரு? ஏழ்மையான ஒரு மாட்டு தொழுவத்தில் அவர் பிறந்திருக்காரு. ஏழ்மையான மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்காரு. கடவுள் என் மீது வைத்திருக்கிற அன்பை கடவுள் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவருடைய ஒரே மகனாகிய இயேசுவை இந்த உலகத்தில் ஒரு ஏழ்மையான இடத்துல பிறக்க வைத்து அவர் எங்கள் மீது எவ்வளவு அன்பு செலுத்தியிருக்கிறார் என்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தானே. ரைட். அப்போ இயேசு எந்த ஊரில் பிறந்தார்னு சொல்லுங்க பாப்பா. பெத்லெஹேம் என்ற ஊரில் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். பெத்லெஹேம் என்ற ஒரு ஊரில் மாட்டு தொழுவத்தில் ஏழ்மையாக பிறந்தார். இதுக்குரிய படத்தை நாங்கள் பார்க்கலாம். இதாக இருக்குது, அந்த ஒர்க் புக்கில் இந்த படம் இருக்குது. சரியா? ஒர்க் புக் இருக்கிறவங்க இந்த படத்தை எடுத்து கலர் பண்ணிக்கொள்ளலாம். இது நான் உங்களுக்கு கலர் பண்ணி நான் கொண்டு வந்த படம். சரியா? பெத்லெஹேம் ஊரில் ஒரு மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்திருக்கார். இந்த படத்தை உங்களுக்கு பார்த்தா விளங்கும் தானே. மரியாளும் யோசேப்பும் இருக்கிறாங்க. சுற்றுவர என்ன இருக்குது? மாட்டு தொழுவம் தானே. மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்திருக்கிறாரு. இதை நீங்கள் பார்க்கலாம். சரியா? ரைட். அப்போ இந்த பாடத்தின் மூலம் நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், நாங்கள் உலக பிரகாரமாக நாங்கள் ஒரு பரிசுகளை எதிர்பார்க்குறோம் தானே. எனக்கு கிறிஸ்மஸுக்கு அந்த பரிசு வேணும், இந்த பரிசு வேணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆனால் இயேசு எங்களுக்கு விலை மதிப்பில்லாத ஒரு பெரிய பரிசு உண்டு. அது யார்? இயேசு. இயேசு எப்படி வாழ்ந்தார் என்று நாங்கள் இந்த வேத பகுதியில் நாங்கள் வாசித்தா எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அவர் ஏழ்மையாக
பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்து வளர்ந்தார் என்று இருக்குது. அப்போ நாங்கள் சிறு பிள்ளைகளாகிய நாங்கள் வந்து இயேசு வளர்ந்த மாதிரி தாழ்மையாகவும் பெற்றோருக்கு கீழ்ப்படிவு உள்ள பிள்ளையாக அவருடைய வயது வரை அவர் பெற்றோருக்கு அடங்கி இருந்து வாழ்ந்தார் என்று இருக்குது. பெற்றோர் சொல்படி கேட்டு பெற்றோரை மதித்து தாழ்மையாக அவர் பிதாவுடைய சித்தத்தின்படி வளர்ந்து வந்தால்னு இருக்குது. அதே மாதிரி நாங்களும் என்ன செய்ய வேணும்? எங்களோட பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அவர்கள் சொல்கிறபடி கேட்டு நாங்கள் மற்ற எங்களுடைய நண்பர் எல்லார்களிடையும் தாழ்மையாக நடந்து அன்பு செலுத்தி நாங்கள் வளர வேணும் என்றது தான் இந்த பாடத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எங்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிய பரிசு எது? இயேசு. அந்த இயேசு எப்படி வளர்ந்தார்? தாழ்மையாகவும் பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளையாகவும் மற்றவர் மீது அன்பு செலுத்தி வாழ்ந்து வந்தார்னு நாங்கள் பார்க்குறோம். அதே போல் நாங்களும் மற்றவர்களுக்கு அன்பு செய்து தாழ்மையோடு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வளர வேண்டும் என்பது தான் இந்த பாடத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். இந்த பாடத்துக்குரிய மரண வசனம் என்னவென்றால் லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்று ஆண்டவராகிய மேசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். சரியா? இப்பொழுது உங்கள்கிட்ட சின்ன கேள்வி ஒன்று கேட்கலாம். இயேசு எந்த ஊரில் பிறந்தார்? சொல்லுங்க பாப்போம். பெத்லகேம் ஊரில் பிறந்தார். இயேசு பிறக்கிற செய்தியை வந்து யார் அறிவித்த தூதன்ற பெயர் என்னதுன்னு சொல்லுங்க பாப்போம். காபிரியேல். என்ன தூதர்? காபிரியேல். சரியா? நாங்கள் இப்போ படித்த பாடம் வந்து 6வது பாடம். சரியா? நாங்கள் அடுத்த வீடியோவுக்கு நாங்கள் போயிட்டு யார் யார் இயேசுவை பார்த்தார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். காட்டியும் இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி.